வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நாம எல்லாரும் விமானத்துல ஏறினா ஒரு அறிவிப்பு கேட்போம். மொபைல ஃப்ளைட் மோட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் கேட்காம இருப்பாங்க, சிலர் அலட்சியமா விடுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மை தெரிஞ்சா நீங்க திடுக்குடுவீங்க. இன்னைக்கு அத பார்க்கலாம். ஃப்ளைட் மோடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம போன்ல இருக்கிற எல்லா வயர்லெஸ் சிக்னல்களையும் ஆஃப் பண்றது தான். அதாவது மொபைல் நெட்வொர்க், வைஃபை, ப்ளூடூத் எல்லாம் தற்காலிகமா நிறுத்திடும். இதுக்கு ஏர்பிளேன் மோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம மொபைல் போன் ரொம்ப புத்திசாலி நண்பா. இது எப்பவும் கிட்டையில இருக்கிற மொபைல் டவர்களை தேடிக்கிட்டே இருக்கும். நாம பேசும்போது குரல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸா மாறி டவருக்கு போகும். அந்த டவர் மறுபக்கம் இருக்கிறவங்களுக்கு அனுப்பிடும். இந்த அலைகள் தான் தொடர்பு சாத்தியமாக்குது. நம்ம போன்ல இருந்து வெளியே வர்ற அலைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. இதுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் பேரு. இது 800 மெகாஹெர்ட்ஸ் முதல் 2600 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த அலைகள் கண்ணுக்கு தெரியாது, ஆனா காற்றுல பயணிக்கும், எந்த உலோகத்தையும் தாக்கும். விமானம் பறக்கிறதுக்கு ரொம்ப நுணுக்கமான கருவிகள் வேணும் நண்பா. ஆல்டிமீட்டர் உயரத்தை சொல்லும், காம்பஸ் திசையை காட்டும், ரேடியோ நேவிகேஷன் கருவிகள் பாதையை வழி நடத்தும். இதெல்லாம் மின்காந்த அலைகள மூலமா தான் வேலை செய்யுது. பைலட் இத நம்பி தான் விமானத்தை பத்திரமா ஓட்டுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, விமானத்துல 100 பேர் இருக்காங்க. எல்லாரோட போனும் ஆன் பண்ணி டவரை தேடிக்கிட்டே இருக்கு. இந்த 100 போன்ல இருந்தும் வர எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் விமானத்தோட நேவிகேஷன் சிக்னல்ஸோட மோதும். அப்போதான் குழப்பம் ஆரம்பிக்கும். இதுக்கு அறிவியல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபேரன்ஸ்னு பேரு. நம்ம போன் சிக்னல் விமானத்தோட ரேடியோ சிக்னலோட கலந்து குழப்பத்தை ஏற்படுத்தும். இது ரொம்ப ஆபத்தானது நண்பா. பைலட்டுக்கு தப்பான தகவல் போகலாம், கருவிகள் தவறா படிக்கலாம். விமானம் டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்டிங் ஆகும்போதும் தான் அதிக கவனம் வேணும். அந்த 10 நிமிஷம் கிரிட்டிக்கல் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல பைலட் ரொம்ப உஷாரா இருக்கணும். அப்போ எந்த சிக்னலும் தொந்தரவும் கூடாது. அதனால தான் ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் கண்டிப்பா போன் ஆஃப் பண்ண சொல்வாங்க. இது வெறும் கற்பனை இல்ல நண்பா. பல விமானங்கள்ல நேவிகேஷன் தப்பு, கம்யூனிகேஷன் பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது பயணிகளோட போன் இன்டர்ஃபேரன்ஸ் தான் காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த விதி உருவானது. விமானம் வானத்துல இருக்கும்போது தரையில இருக்கிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட தொடர்பு முக்கியம். அவங்க தான் எந்த உயரத்துல போகணும், எந்த திசையில திரும்பணும்னு சொல்லுவாங்க. நம்ம போன் சிக்னல் இந்த கம்யூனிகேஷனை டிஸ்டர்ப் பண்ணா விமானம் தப்பான வழியில போகலாம். நவீன விமானங்கள் ஜிபிஎஸ் மூலமா தங்களோட இருப்பிடத்தை துல்லியமா கண்டுபிடிக்கும். இது சேட்டலைட் சிக்னல்ஸ் மூலமா வேலை செய்யும். நம்ம போன் சிக்னல்ஸ் இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனை தடுக்கலாம். அப்போ விமானத்துக்கு சரியான லொகேஷன் தெரியாம போகும். இது ரொம்ப ஆபத்தானது. நம்ம மொபைல் போன் சிக்னல் 10 மீட்டர் வரைக்கும் வலுவாயிருக்கும். விமானத்தோட காக்பிட் மத்தியிலிருந்து சில மீட்டர் தான் தள்ளி இருக்கும். அதனால நம்ம போன் சிக்னல் நேரடியா கருவிகளை பாதிக்கிற வாய்ப்பு அதிகம். ஒரே ஒரு போன் பெரிய பிரச்சனை இல்ல, ஆனா 100 போன் சேர்ந்தா நீண்ட தூர விமானங்கள் ஆட்டோ பைலட் மோட்ல பறக்கும். இந்த சிஸ்டம் கம்ப்யூட்டர் மூலமா விமானத்தை கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிக்னல்ஸ் தான் உயிர். நம்ம போன் இன்டர்ஃபேரன்ஸ் இந்த சிஸ்டமை கன்ஃபியூஸ் பண்ணி தவறான முடிவெடுக்க வைக்கலாம். அது பயங்கரமான விபரீதத்தை உருவாக்கும். விமானம் வானத்துல செல்லும் போது முன்னாடி மழை, புயல் இருக்கான்னு பார்க்க வெதர் ரேடார் இருக்கும். இது ரேடியோ வேவ்ஸ் அனுப்பி திரும்ப வர்ற எக்கோவை படிக்கும். நம்ம போன் சிக்னல்ஸ் இந்த ரேடாரை தடுத்தா பைலட்டுக்கு முன்னால இருக்கிற ஆபத்து தெரியாம போகும். இது உயிருக்கு ஆபத்து. போயிங் மற்றும் ஏர்பஸ் மாதிரி பெரிய விமான நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, மொபைல் சிக்னல்கள் கெரோசின் மாதிரி கொஞ்சம் தான் இருந்தாலும் தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சேஃப்டிக்காக தடை போட்டாங்க. பல நாடுகள் ஏவியேஷன் சேஃப்டி ரூல்ஸ்ல இத கண்டிப்பா குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவுல DGCA டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இந்த விதியை நடைமுறைப்படுத்துது. மீறினா ரூ. 25,000 வரைக்கும் அபராதம், சில நாடுகள்ல ஜெயிலும் இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல நண்பா. சிலர் நினைப்பாங்க வைஃபை காலிங் யூஸ் பண்ணலான்னு. ஆனா இதுவும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் யூஸ் பண்ணுது. ஃப்ரீக்வன்சி வித்தியாசம் இருந்தாலும் இதுவும் இன்டர்ஃபியரன்ஸ் கிரியேட் பண்ணும்.
அதனால எல்லா வயர்லெஸ் கம்யூனிகேஷனையும் ஆஃப் பண்ணிடணும்னு தான் சொல்றாங்க. ப்ளூடூத் நம்ம தோன்றியதுல மிகவும் குறைந்த பவர்ல வேலை செய்யும். ஆனாலும் இதுவும் 2.4 GHz ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணுது. விமானத்தோட சில எக்யூப்மெண்ட்கள் இதே ஃப்ரீக்வன்சில வேலை செய்யும். அதனால ப்ளூடூத்தையும் ஆஃப் பண்ணிடணும். சின்ன விஷயம் போல தோணும், ஆனா பெரிய விபத்தை தடுக்கலாம். விமானம் 10,000 அடிக்கு கீழே இருக்கும்போது தான் அதிக பிரச்சனை. அந்த உயரத்துல ஏர்போர்ட் டவர்ஸ், கிரவுண்ட் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணும். நம்ம ஃபோன் சிக்னல் இதை டிஸ்டர்ப் பண்ணா லேண்டிங் தவறிடும். அதனால டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் போது கண்டிப்பா ஃப்ளைட் மோட் தான். விமானத்துல ஏதாவது அவசரம் நடந்தா பைலட் எமர்ஜென்சி ஃப்ரீக்வன்சில மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த நேரத்துல எந்த இன்டர்ஃபியரன்ஸும் கூடாது. ஏன்னா மேடே கால் போகும் நேரத்துல நம்ம ஃபோன் சிக்னல் தடுத்தா ரெஸ்கியூ ஆபரேஷன் தாமதமாகும், உயிர் போகலாம் நண்பா. கூடுதலா ஒரு பிரச்சனை இன்னும் இருக்கு. மொபைல் ஃபோன் தொடர்ந்து டவரை தேடும்போது அதிக பவர் கன்சியூம் ஆகும், பேட்டரி சூடாகும், சில சமயம் வெடிக்கவும் செய்யும். விமானத்துல இது நடந்தா ஆக்சிஜன் குறைவான இடத்துல தீ பரவும் வேகம் அதிகம். இதனாலும் ஃப்ளைட் மோட் அவசியம். விமானம் உயரமா போகும்போது உள்ள இருக்கிற பிரஷர் வெளியில இருக்கிறத விட வித்தியாசமா இருக்கும். இதை ரெகுலேட் பண்ண எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் இருக்கும். அதிக எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி இந்த சென்சார்களை தப்பா படிக்க வைக்கலாம். அப்போ பயணிகளுக்கு மூச்சு திணறல் வரலாம். நவீன விமானங்கள்ல ஃபியூல் ஃப்ளோயும் எலக்ட்ரானிக்கா கண்ட்ரோல் பண்றாங்க. ஃபியூவல் பம்ப்ஸ், ஃபியூவல் கேஜஸ் எல்லாம் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலமா வேலை செய்யும். நம்ம ஃபோன் சிக்னல்ஸ் இந்த ஃபியூவல் சிஸ்டமை தடுக்கிற வாய்ப்பு மிக குறைவுதான், ஆனா பூஜ்யம் இல்ல. அதனால பிரிகாஷன் எடுக்கிறது அவசியம். விமானம் வானத்துல பறக்கும்போது கீழே இருக்கிற மொபைல் டவர் வர சிக்னல் போகாது. ஆனா நம்ம ஃபோன் தெரியாது இல்லையா, அது மேக்ஸிமம் பவர்ல சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கும். இதனால பேட்டரி வேகமா ட்ரைன் ஆகும். அதே நேரத்துல அதிக எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வெளியே வரும். பழைய விமானங்கள்ல ஷீல்டிங் குறைவா இருக்கும். அதனால இன்டர்ஃபரன்ஸ் அதிகமா பாதிக்கும். புதிய விமானங்கள் அட்வான்ஸ்டு ஷீல்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஆனாலும் 100% சேஃப்னு சொல்ல முடியாது. அதனால எல்லா விமானத்திலையும் ஃப்ளைட் மோட் கட்டாயம். அமெரிக்காவில் FAA ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஐரோப்பாவில் ஈசாயும் அதே மாதிரி. சீனா, ஜப்பான் எல்லாம் இன்னும் கண்டிப்பானது. சில நாடுகள்ல விமானத்திலேயே சிக்னல் ஜாமர் வச்சு எல்லா போனையும் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒரு சம்பவம் நடந்துச்சு நண்பா. ஒரு விமானம் லேண்டிங் போது திடீர்னு நேவிகேஷன் காம்பஸ் தப்பான டைரக்ஷன் காட்டுச்சு. பைலட் கஷ்டப்பட்டு சரி பண்ணாங்க. பின்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு பேசஞ்சர் ஃபோன் மோட்ல இல்லாம இருந்ததால இன்டர்ஃபெரன்ஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சுது. அதனால அவருக்கு பெரிய ஃபைன் போட்டாங்க. சில விமான நிறுவனங்கள் இப்போ இன்ஃப்ளைட் வைஃபை கொடுக்கறாங்க. இது ஸ்பெஷல் பிகோசெல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. இந்த சிஸ்டம் விமானத்தோட நேவிகேஷனை பாதிக்காம இருக்கும்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. எதிர்காலத்துல எல்லா விமானத்திலும் இந்த வசதி வரும். அப்போ நாம ஃப்ளைட் மோடு போடாமையே ஃபோன் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் முடிவா நாம என்ன செய்யணும்? விமானம் ஏறினதும் ஃப்ளைட் அட்டெண்டன்ட் சொன்னதும் உடனே ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிடுங்க. லேண்டிங் ஆகி விமானம் நின்னு அவங்க பெர்மிஷன் கொடுத்ததும் தான் மறுபடியும் நார்மல் மோடுக்கு மாத்துங்க. இது உங்களோட பொறுப்பு மட்டும் இல்ல நண்பா, விமானத்துல இருக்கிற எல்லாருடைய உயிருக்கும் நீங்க பொறுப்பு. இப்போ கேள்வி வரும், இது எல்லாம் உண்மையா? ஆமாம் நண்பா, இது 100% உண்மை. அறிவியல் ஆதாரங்கள் இருக்கு, நடந்த சம்பவங்கள் இருக்கு, சட்டங்களும் இருக்கு. ஃப்ளைட் மோட் போடுறது முற்றிலும் சரியான முடிவு. இது உங்க சுகாதாரத்துக்கும் நல்லது, விமான பாதுகாப்புக்கும் நல்லது, சக பயணிகளுக்கும் நல்லது. இன்னும் நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியாது. சிலர் வேண்டுமென்றே மீறுறாங்க, சிலர் அலட்சியமா இருக்காங்க. நாம இந்த தகவலை நம்ம நண்பர்கள், குடும்பத்தார் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அப்போதான் எல்லாரும் பாதுகாப்பா பயணம் செய்ய முடியும். விழிப்புணர்வு தான் மாற்றத்தை கொண்டு வரும். மொபைல் மட்டும் இல்ல நண்பா, லேப்டாப், டேப்லெட், ஸ்மார்ட் வாட்ச், வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே ஃப்ளைட் மோட்ல வைக்கணும் அல்லது ஆஃப் பண்ணிடணும். எதுவா இருந்தாலும் வயர்லெஸ் சிக்னல்ஸ் வெளியே அனுப்பினா அது பிரச்சனை தான். பவர் பேங்க், ரீடர் மாதிரி சிக்னல் அனுப்பாதவை யூஸ் பண்ணலாம். விமானத்துல ஃப்ளைட் அட்டெண்டன்ட்ஸ் நடந்து வந்து எல்லாரோட போனையும் பார்ப்பாங்க. சிலருக்கு இரிட்டேட்டிங்கா தோணும், ஆனா அவங்க வேலை அதுதான் நண்பா. அவங்களுக்கு ஏவியேஷன் சேஃப்டி பத்தி முழு ட்ரைனிங் இருக்கு. ஒரே ஒரு ஃபோன் கூட ஃப்ளைட் மோட்ல இல்லாம இருந்தா அது பெரிய ஆபத்தை உருவாக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க சொன்னதை கேளுங்க.
ஃப்ளைட் மோடு போடாம மறைச்சு வச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல விமான நிறுவனம் பிளாக்லிஸ்ட் பண்ணிடும். அடுத்த முறை டிக்கெட் கிடைக்காது. சட்டப்படி அபராதம், சில நாடுகள்ல அரெஸ்ட் கூட நடக்கும். மேலும் உங்களோட செயலால விபத்து நடந்தா அதோட பொறுப்பு உங்க மேலதான். சின்ன அலட்சியம் பெரிய விலை. நண்பா, விமானம்னா வெறும் வாகனம் இல்ல, அது வானத்துல பறக்கிற ஒரு அற்புதம். அத பாதுகாப்பா இயக்க 1000 தொழில்நுட்பங்கள் இருக்கு. நம்ம மொபைல் போனோட சின்ன சிக்னல் கூட அந்த தொழில்நுட்பத்தை பாதிக்கும். இன்னைக்கு நீ ஃப்ளைட் மோட் ஆன் பண்றது வெறும் ரூல்ஸ் ஃபாலோ பண்றதில்ல, 100 பேரோட உயிரை காப்பாத்துறது. அறிவியல் நமக்கு கொடுத்த அறிவை சரியா பயன்படுத்துவோம். எல்லாரும் பாதுகாப்பா பயணம் செய்வோம். வானம் நமக்கு காத்திருக்கு. பாதுகாப்பா செல்வோம்.